பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18வது நாள் இரவு பீமசேனன் துரியோதனனை நாபியின் பின்புறமாக அடித்து துடை இரண்டும் முறிந்து இனிமேல் எழ முடியாது சாவின் விளிம்பில் துடித்து கொண்டிருக்கக்கூடிய துரியோதனனை பார்த்து அதனை சகிக்க முடியாது துரியோதனனுக்கு சபதமாக அஸ்வத்தாமன் சொன்னான், இன்று இரவிற்குள் பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் முடித்துத்தான் நான் உன்னை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொன்ன. உடனே கிருபாச்சாரியார்கிட்ட ஒரு சொம்பு ஜலம் கொண்டு வா என்று கூறி உடனே என்ன செய்தான், அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக்கினான். அவன் ராஜ்யமும் இல்லை, அவன் ராஜாவும் இல்லை. இன்னும் சில மணி துளிகளில் அவன் உயிரை இழக்கப் போகிறான். இருந்தாலும் பாண்டவர்கள் மேல அவ்வளவு துவேஷம் இருந்தது துரியோதனனுக்கு. அப்போ இவன் ஒருவன் சபதம் செய்கிறான் என்றால் நிச்சயம் இவன் செய்து முடிப்பான் என்கின்ற நம்பிக்கையின் பேரில் சேனாதிபதி ஆக்கினான் துரியோதனன். அப்போ இரவோடு இரவாக நாம் அவர்களை முடித்துவிட வேண்டும் என்கின்ற தவக்கத்தில் இருக்கிறான். ஆனால் கிருபாச்சாரியார் தடுக்கிறார். இரவு வேண்டாம் அஸ்வத்தாமா, நாளை பார்த்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் ஒரு காட்சியை கண்டான அஸ்வத்தாமன். ஒரு மரத்தில் நூற்றுக்கணக்கான காகைகள், ஒரு ஆந்தையானது வந்து அத்தனை காகைகளையும் பந்தாடியது. சிலவற்று இறந்தது, சிலதற்கு கை இல்லை, சிலதற்கு கால் இல்லை. ஆந்தைக்கு இரவில் கண் தெரியும் இல்லையா? அந்த நேரத்தில் அத்தனை காகைகளையும் வேட்டையாடி அந்த காட்சியை பார்த்த அஸ்வத்தாமன், இது இறைவனுடைய உபதேசம் என நான் எடுத்துக்கொள்கிறேன். எப்படி ஒரு ஆந்தை தனித்து அத்தனை காகைகளையும் வேட்டையாடியதோ அதே போல நாமும் இப்பொழுதே செல்ல வேண்டும், நாளை காலை வரை நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நியாயமாக தர்மத்தின்படி போனால் நிச்சயமாக உயிர் பிழைக்க மாட்டோம். நாம சென்று தீயில் விழ வேண்டாம். இந்த விட்டில் பூச்சி தானாக வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமே, இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இரவோடு இரவாக செல்வதுதான் சரி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒன்று சொல்லட்டுங்களா, சத்ருக்களை கண்டிப்பாக கொல்லத்தான் வேண்டும். அவர்கள் ஒன்றும் தர்ம யுத்தம் நடத்தவில்லையே. என்னுடைய தந்தையானவர் அனைத்து அஸ்திரங்களையும் தியாகம் செய்து தியானத்தில் அமர்ந்திருந்த நிலையில் திருஷ்டத்யும்னன் அவருடைய தலையை கொய்தான் என்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனால் அஸ்வத்தாமன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த வார்த்தையும் கிருபாச்சாரியாருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஏன் கூட இருந்த கிருத்தவர்மனுக்கும் பிடிக்கவில்லை. ஏன்னா இவன் சொல்றான், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதர்மம் மூலமாக நம் அனைவரையும் கொன்று குவித்தவர்கள் பக்கம் தர்மத்தை பற்றி நாம் பேசுவது என்ன நியாயம் இருக்கிறது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்நியாய யுத்தத்தை செய்தவர்கள் அவர்கள். இன்னும் சொல்லப்போனா நல்லா யோசனை பண்ணி, அஸ்வத்தாமா நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நீ ஒரு வேளை செய்வதற்கு முன்னாடி நன்றாக யோசித்து செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் ஜெயம் வெற்றி வேண்டுமென்றால் நன்றாக தெரிந்து கொள், இறைவனுடைய இச்சையானது நிச்சயமாக தேவைப்படும். இறைவன் இச்சை அல்லாது செய்யப்படும் எந்த வேளையும் பரிபூர்ணம் ஆகி ஜெயத்துக்கு கொண்டு செல்லாது. இதை நன்றாக புரிந்து கொள் கிருபாச்சாரியார். அடுத்து, இறைவனே அனைத்தும் செய்து விடுவான் என்று சோம்பி இருந்து அந்த காரியம் நடந்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இரண்டாவது, அந்த காரியம் நடைபெறுவதற்கு நம்மால் முழுமையான பிரயத்தனம், ஏனோ தானோ அப்படி அல்ல, முழுமையாக அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்து உழைத்திருக்க வேண்டும். கூடவே இறைவனுடைய அனுக்கிரகமும் இணைந்தால்
இரண்டும் ஒன்று சேரும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு ஜெயம் உண்டாகும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, விவசாயி தன்னுடைய நிலத்தை நன்றாக உழுது மழைக்காக காத்திருக்கிறார். ஆனால் தூரத்தில் அந்த மலை பகுதியில் மழை வந்து கொண்டிருந்தால் விவசாயிக்கு என்ன லாபம்? கொஞ்சம் நினைச்சுப்பார். இன்னும் சொல்ல போனா, நீ இப்பொழுது எந்த காரியத்திற்காக செல்கிறாயோ, கிருபாச்சாரியா ஸ்ட்ரெயிட்டா சொல்றார், அதற்கு தெய்வ அனுகிரகம் என்பது இல்லவே இல்லை அஸ்வத்தாமா. இன்னும் சொல்ல போனா, பாண்டவர்களுக்கு அவர்களுடைய பிரயத்தனமும் இருக்கிறது, சாக்ஷாத் தெய்வ இச்சையும் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் இறைவனே எல்லாம் செய்து விடுவான் என்று கொஞ்சம் கூட தன்னுடைய காரியத்திற்காக முயற்சி எடுக்காதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். காரணம் அவருடைய சோம்பேறித்தனம். அப்புறம் காரியம் எதுவுமே நடக்கவில்லை, வெற்றி எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பது. அப்ப சுவாமி இல்லை அப்படின்னு சொல்றது. நீ எந்த முயற்சியும் செய்யல, தெய்வத்தையே முழுமையாக நம்பியிருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறுமா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ சிலர் என்ன பண்றாங்க, இந்த பூஜைகள், ஜபம், தியானம் இதெல்லாம் செய்வாங்க. எதுக்காகன்னா கடனுக்காக. அந்த பூஜை நான் செய்யலே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக படப்படன்னு ஒரு 5 நிமிஷத்துல அந்த பூஜையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உட்கார்ந்ததும் தெரியாம எழுந்ததும் தெரியாம ஒரு கடமைக்காக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி நீ செய்கின்ற அந்த தெய்வ பூஜைகளையோ அல்லது பாருங்க தியானத்தையோ ஜபத்தையோ இறைவன் ஏற்பதில்லை பக்தர்களை. இதனால எந்த விதமான பலனும் உனக்கு கிடைக்கப் போகிறதில்லை. ஏன்னா நீ செய்யக்கூடிய காரியத்தில் ஸ்ரத்தை என்பது இல்லை. இன்னும் சொல்லப்போனா, ஏனோ தானோ என்று விவசாயி ஏதோ ஒரு 4 விதைகளை தூவினால் உடனே செடி வந்து விடுமா? இல்லை. அந்த நிலத்தினுடைய தன்மை அறிந்து காலத்திற்கு அதை உழுது அதற்கு எந்த விதைகளை எந்த காலத்தில் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயத்தனம் அல்ல, மகா பிரயத்தனம் செய்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அந்த நிலத்தை பதப்படுத்தி இருக்க வேண்டும். பாருங்க, இவ்வளவு முயற்சி எடுக்காமல் எந்த ஒரு பலனையும் யாராலும் அனுபவிக்க முடியாது. இப்போ பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன், நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் பாஸ் மட்டும் ஆகணும் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். படிக்கவே இல்லாமல் எப்படி பாஸ் பண்ணுறது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ கண்டிப்பாக ஃபெயில் ஆகத்தான் வேணும். சுகமாக வாழ வேண்டும் என்பது எல்லாருக்குமான என்ன சொல்றது விருப்பம். ஆனால் எந்த வேலைக்கும் செல்ல மாட்டேன், எந்த பணத்தையும் சம்பாதிக்க மாட்டேன், ஆனால் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் நிச்சயமாக அவனுக்கு ஜெயம் என்பது இல்லை. கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனுக்கு பலவிதமான உபதேசம் சொல்றார். அது மட்டுமல்ல, பாருங்க, நீங்க தன்னே துரியோதனன் தனக்குத்தானே பால்படுத்தி கொண்டார். ஏன்னா எந்த பிரயத்தனமும் இல்லாமல் சோம்பி இறைவனை மட்டும் இறைவன் எனக்கு தந்து விடுவான் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னைத்தானே அழித்து கொள்கிறான் என்று அர்த்தம். இன்னும் சொல்லப்போனா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் அந்த செயலில் வெற்றி இருக்காது அஸ்வத்தாமா. ஏன்னா கெட்ட எண்ணத்தோடு கெட்ட எதிர்பார்ப்போடு நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை முதலில் செய்யக்கூடாது. அப்படி செய்தாலும் உனக்கு வெற்றி தராது. அப்போ என்னதான் செய்யணும்? இப்பொழுதே நாம் அரண்மனைக்கு செல்லலாம். சரி, திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சந்திக்கலாம். சரி, துரியோதனனும் நமக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளை அவரிடம் சொல்லலாம். இன்று இரவோடு இரவாக அவர்களை நான் அழிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை திருதராஷ்டிரனுக்கு தெரிவித்துட்டு நாம நிச்சயமாக இன்றைய இரவு நாம் போர் புரியலாம். இதை கேட்ட அஸ்வத்தாமன் நன்றாக புரிந்துவிட்டது. எப்படி கேட்டாலும் திருதராஷ்டிரன் இதற்கு அனுமதி தரமாட்டார்.
கிருபாச்சாரியாரிட்ட அஸ்வத்தாமன் சொல்கிறான், ஆச்சாரியாரே, நீங்கள் கேட்டது சொன்னது எல்லாம் சரிதான், ஆனால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான புத்தி இருக்கு பார். அவரவர்கள் செய்வது தர்மம் என்று நினைப்பார். அப்ப பொதுவான தர்மம் எது, அதை பற்றிய கவலை இல்லை. அவரவர்கள் செய்வது அவரவர்களுக்கு தர்மம். சரி, அப்போ நானே புத்திசாலி என்கின்ற எண்ணம் எல்லார் மனதிலும் இருக்கும். அப்போ நான் செய்வது சரி, அப்ப நானே இந்த உலகத்தில் புத்திமான். எப்பொழுது இந்த மாதிரி நானே புத்திசாலி என்கின்ற எண்ணம் வார்த்தைகள் வந்ததோ, துரியோதனன் என்கின்ற களி அஸ்வத்தாமனுடைய மனதில் முழுமையாக இறங்கி இருக்கிறது. அவன் உள்ளே அந்த துஷ்ட புத்தியானது குடிகொண்டு விட்டது. பாருங்க, சജ്ஜனர்கள் எப்பவுமே எவ்வளவோ பெரிய காரியம் செய்தாலும் அது என்னால் ஆனதல்ல, இறைவனுடைய அனுகிரகத்தால் நடந்தது என்று தன்னை குறைத்து கொள்வார்கள். அது சജ്ஜனருடைய லட்சணம். எவ்வளவோ காரியம் செய்தாலும் இறைவன் அனுகிரகத்தினால இந்த வீடு பண்ண, இந்த காரியம் நடந்தது, நான் என்னங்க செஞ்சேன், நான் ஒரு முயற்சி செஞ்சேன், இறைவனுடைய அனுகிரகத்தில். இந்த வார்த்தை சொன்னால் அவன் சജ്ஜன். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, சுந்தர காண்டத்தில் செயற்கரிய செயலை செய்தவன் ஹனுமன். அந்த மலை மேல் இருந்து கொண்டு தன்னை வளர்த்தி கொண்டான். இலங்கையை சென்று அங்கு சீத்தம்மாவை பார்த்து இவன் கொடுத்ததை கொடுத்து அவள் கொடுத்ததை வாங்கி அனைத்தையும் ராமபிரனுக்காக செய்துவிட்டு எதுவுமே செய்யாதவன் போல ராமனின் சேவகனாக அமர்ந்திருந்தானே. பார்க்க, இந்த சில காரியத்தை மட்டும் துஷ்டர்கள் செய்துவிட்டால் என்னால் தான் பறக்க முடிந்தது, இது என்னுடைய சாமர்த்தியம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அது துரியோதனுடைய புத்தி. இதைத்தான் விளக்க முயற்சிக்கிறார். இப்போ அதே மாதிரி துஷ்டர்கள் அவர்கள் செய்கின்ற விஷயத்தை, அப்பா நீ செய்வது தப்பு அப்படின்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அதை நிச்சயமாக அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் செய்த அதர்மத்திற்கு ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். திருடனை கேட்டால் கூட ஏன் திருடினேன் என்றால் இதற்காக திருடினேன், அவன் ஒரு காரணத்தை வைத்திருப்பான். அப்போ அஸ்வத்தாமன் சொல்றான், எல்லாரும் ஒரே நிலையாகத்தான் இருக்கிறோமோ கிருபாச்சாரியரே, கொஞ்சம் நினைச்சுப்பாரு. மற்றவர்களை எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம், நம்மையே எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் பலவிதமான விளையாட்டுக்களை விளையாது. சரி, அதே யவ்வனம் இளமை பருவம் வந்தவுடனே இந்த ஆட்டமானது ஐயையே இதையெல்லாமா நாம் ஆடினோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அந்த நேரத்தில் அது ஆனந்தத்தை தருகிறது. யவ்வனத்தில் பாருங்க, அந்த குழந்தை விளையாட்டு எல்லாம் இந்த புத்தியில் இருப்பதில்லை. ஏன்னா அதற்கு அடுத்த பலவிதமான நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம், இந்த மாதிரி மோகங்கள் யவ்வனத்தில் வந்துவிடும். 60 வயசு ஆன உடனே தன்னுடைய பேர பிள்ளையை கையில் வைத்து கொண்டு இதையெல்லாம் செய்யக்கூடாது குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சது. ஆனால் இதையெல்லாம் இளைஞனாக இருந்த பொழுது இவனே செய்துவிட்டு அதை செய்யக்கூடாது என்று புத்திமதியை 60 வயதில் அனுபவப்பட்டு தன்னுடைய பேரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நினைச்சுப்பாரு. ஏன்னா ஒரு வயதிலும் புத்தியானது மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ நிறைய பேருக்கு புத்தி என்பது அவன் நினைக்கும் காரியத்தை அவனையே செய்ய விடாது தடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் இருக்கும். என்னது, நல்ல காரியத்தை யோசிக்கும் பொழுது அதை செய்வதற்கு தூண்டாது மனம் வேறு பக்கமாக சிந்திக்கும். இல்லைன்னா நிறைய பணம் செல்வம் அந்த சேர்ந்தவன் நல்ல காரியத்தை செய்ய விடாது அந்த புத்தியானது அவனை கெடுத்துவிடும். இன்னும் சொல்லப்போனா நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் உலகத்தினுடைய தர்மம். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அது சரியாகத்தான் செய்தேன். இப்போ பாருங்க, நான் பிராமணனாக பிறந்தேன் கிருபாச்சாரியரே, ஆனா இப்போ நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஜபம், தபம், பூஜை
இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பிராமணனாக பிறந்துவிட்டு இதை தான் செய்யணும், ஜபம் செய் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா அதை பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு இப்பொழுது யுத்தமே மிகவும் பிடித்திருக்கிறது. என்னுடைய தந்தையை கொன்றவரை நான் நிச்சயமாக பழி தீர்த்து கொள்வேன். இன்னும் சொல்லப்போனா, நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனுடைய வார்த்தைகள் தவறு தவறு என்று கடைசி வரை கூறிக்கொண்டிருக்கிறார். இவன் எந்த காரணத்தை கொண்டும் தான் என்ன நினைத்தானோ அதை செய்தே தீருவேன் என்று ஒரு பக்கம் இருக்கிறார். இவர்கள் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்களா? இரவு அந்த சிபிரத்திற்குள் இவர்கள் சென்றார்களா? சென்றபோது என்ன நடந்தது என்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.